ஸ்ரீ கிருஷ்ணரும் சுதாமரும் சாந்திப முனிவரின் குருகுலத்தில் ஒன்றாக பயின்று வந்த காலம். ஒரு நாள் சிறுவர்கள் இருவரும் விறகு சேகரிப்பதற்காக காட்டிற்கு சென்றனர். வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. மழை தூறல் விழ ஆரம்பித்தது. மாலை நேரம் இருட்டிக் கொண்டு வந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு புறமும் சுதாமர் ஒரு புறமுமாக மலைக்கு ஒதுங்கினர். குடும்பத்தினர் கிருஷ்ணரும் சுதாமரும் உண்பதற்கு என்று கொண்டு வந்த அவல் பொறி சுதாமரிடம் இருந்தது. பசி அதிகமாக இருக்கவே சுதாமர் தானே அனைத்து அவலையும் சாப்பிட்டு விட்டார். கிருஷ்ணருக்கு வைத்திருந்த அவலையும் சேர்த்து உண்டதனால் தானோ என்னவோ பின்னாளில் சுதாமர் வறுமை பிடித்து கொண்டது. எப்பொழுதும் அவர் கிழிந்த ஆடை உடுத்துவார். அதனால் மக்கள் அவரை குசேலர் என்று அழைக்கலாயினர். இனி நடப்பதை காண்போம். பிராணநாதா, நான் சொல்வதை கேளுங்கள். பிராணநாதா, நான் சொல்வதை கேளுங்கள். என்னை இன்றி குழந்தைகளின் கேசம் வறண்டதையா, கண்கள் சோர்வடைய கலங்கி மயங்குகிறார். உடுக்க ஆடையின்றி அவதிப்படுகின்றார். இனிமேலும் பொறுக்க முடியாதையா, என் தாய் மனம் உருகி குமுறுதையா. பிராணநாதா, நான் சொல்வதை கேளுங்கள். வேதம் உரைக்கின்ற அந்தணர் நீரன்றோ, வேதம் உரைக்கின்ற அந்தணர் நீரன்றோ. சென்றிடுவீர் எட்டு திக்கும், செல்வந்தரை கண்டிடுவீர். அவர்களை புகழ்ந்து பாடி பொருள் பெற்றிடுவீர். நம் துயர் போக்கி நலமாய் வாழ்ந்திடுவோம். பிராணநாதா, நான் சொல்வதை கேளுங்கள். மண் மீது மானம் ஒன்றே பிரதானம், என்றென்றும் குணம் வேண்டும். மண் மீது மானம் ஒன்றே பிரதானம், என்றென்றும் குணம் வேண்டும். இதை மறந்தாலே வாழ்வில் கிடைக்கும் சன்மானம், மாறாத அவமானம். இதை மறந்தாலே வாழ்வில் கிடைக்கும் சன்மானம், மாறாத அவமானம். செழிப்போடு வாழும் செல்வந்தரெல்லாம் செருக்கோடு திரிகின்றார். கண்டதையும் ரசித்து கும்மாளம் போட்டு குலப்பெருமை அழிக்கின்றார். மண் மீது மானம் ஒன்றே பிரதானம், என்றென்றும் குணம் வேண்டும். அறிவும் மரமும் ஒருங்கே உடைய அருமையான என் பதியே, அருமையான என் பதியே. நானோர் உபயம் உரைக்கின்றேன், உடனே அதனை கேட்டீரே. உங்கள் பிரிய குருகுல நண்பர் கிருஷ்ணரன்றோ, உங்கள் பிரிய குருகுல நண்பர் கிருஷ்ணரன்றோ. துவாரகை மன்னரன்றோ, கருணை மிக்க காவலர் அவரே. மக்கள் வணங்கும் தெய்வம் அவரே. அவரிடம் சென்று நம் துயர் கூறி அருள் பெற உங்களை வேண்டுகிறேன். அறிவும் மரமும் ஒருங்கே உடைய அருமையான என் பதியே. நல்லது சொன்னாய் மனையாளே, நல்லது சொன்னாய் மனையாளே, என் அன்பிற்குரிய மனையாளே, என் அன்பிற்குரிய மனையாளே. நண்பனை கண்டு நாள் பல ஆச்சு, நண்பனை கண்டு நாள் பல ஆச்சு. நினைத்தது மார்பம் பொங்குதம்மா, வாரகை சென்று கண்ணன் முகம் காண்பேன். கவலைகள் யாவும் மறந்திடுவேன், கவலைகள் யாவும் மறந்திடுவேன். என்ன
இருக்குதம்மா என்னிடத்தில் என்ன இருக்குதம்மா அன்பான என் பதியே அன்பான என் பதியே அண்டை வீட்டாரிடம் சென்று அவள் வாங்கி வந்தேன் இடித்து வறுத்து முடித்து வைத்தேன் இடித்து வறுத்து முடித்து வைத்தேன் அன்போடு அதனை அளித்திடுவேன் அவரும் அதனை ஏற்றுக்கொள்வார் அவரும் அதனை ஏற்றுக்கொள்வார் நல்லது செய்தாய் மனையாளே நான் வாரகை சென்று வருகின்றேன் அனைவரும் பத்திரமாக இருங்கள் மன்னாதி மன்னனே மதுரை மைந்தனே தங்களை காண இங்கு ஒருவர் வந்திருக்கிறார் எங்கு யார் அவர் உடனே சொல்வாய் ஆரிய ஆவல் கொண்டு விட்டேன் எங்கிருந்தோ வந்தாரவர் ஊரின் பெயர் தெரியவில்லை அங்கமெல்லாம் புழுதி ஆடை ஒரே கந்தல் தலையில் ஓர் பாகை இல்லை தோளில் நல்ல வஸ்திரம் இல்லை கால்களோ மிதியடியை கண்டதில்லை ஒல்லியான உடம்பு முகத்திலே வியர்வை மாளிகையை கண்டு மறுச்சி மிக்க கொள்ளுகிறார் தங்கள் திருப்பெயரை கூறுகிறார் அந்த அந்தணர்தம் பெயர் கேட்டால் சுதாமா என்கிறார் என்னது சுதாமாவா சுதாமா 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 ஓடி வந்து பார்த்ததுமே உளமுருகி கதறுகிறார் நண்பரே இத்தனை நாள் வாராமல் இருந்தீரே காலெல்லாம் உள்குத்தி காயங்கள் உண்டாச்சே கண்ணீர் பெருகுதே சீர்மிகு ஆசனத்தில் சிங்காரமாய் அமர வைத்தார் சீர்மிகு ஆசனத்தில் சிங்காரமாய் அமர
தன்யனாகி போனேன் தன்யனாகி போனேன் கண்ணா தன்யனாகி போனேன் பேரின்பம் அடைந்து விட்டேன் நான் பேச்சை மறந்து விட்டேன் என் வயறு நிறைந்ததம்மா எந்த இதயம் குளிர்ந்ததம்மா களைப்பு மறைந்ததம்மா உணர்ச்சி பிறக்குதம்மா தன்யனாகி போனேன் கண்ணா தன்யனாகி போனேன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வித்திருக்காப்பு நான் வீடு திரும்ப வேண்டும் கண்ணா நெடுந்தொலைவு செல்ல வேண்டும் என் மனைவி காத்திருப்பாள் என் மக்கள் காத்திருப்பார் பிரிய மனம் இன்றி நான் பிரிந்து செல்ல வேண்டும் உத்தமனே நீ எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்னது வந்தவுடனே செல்வதற்கா பாதம் நோக நடந்து வந்தீர்? கள்ளமரியா பருவத்திலே எம் பக்க துணையாய் இருந்தவரே நானும் விரும்பி உண்டிடவே என்ன கொண்டு வந்தீரோ? கண்ணா 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 குஷேலர் தந்த அவளை கிருஷ்ணரும் ருக்மணியும் விரும்பி உண்டனர். சுதாமரும் அவர்கள் விருப்பப்படி கண்ணனின் மாளிகையில் சில நாட்கள் தங்கி இல்லம் திரும்பினார். அதற்குள் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது மண் குடிசையை மாளிகையாக மாற்றியிருந்தார். மனைவியும் குழந்தைகளும் நன்கு உடுத்து நன்கு உண்டு மகிழ்ச்சியாக இருந்ததை கண்டார். ஆனால் அனைத்தும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் என்று உணர்ந்து அத்தனை செல்வங்களுக்கும் இடையில் சுதாமர் கிருஷ்ண பகவானை பூஜித்து பற்றற்ற துறவியாக வறியவருக்கு உதவும் பரம தயாளராக இறுதி வரை வாழ்ந்து வந்தார் குஷேலர். பூவாமரமும் பூத்தது, ஜீவ அமுதம் கிடைத்தது, செல்வம் பெருகி வளர்ந்தது. பூவாமரமும் பூத்தது, ஜீவ அமுதம் கிடைத்தது, செல்வம் பெருகி வளர்ந்தது. தத்தின் தாங்கு தருகிறதோ தத்தின் தாங்கு தருகிறதோ தத்தின் தாங்கு தருகிறதோ. ஒரு புறம் கிருஷ்ணரின் தரிசனம், மலர்கள் தூவி அர்ச்சித்துக் கொண்டு குஷேலர் நிற்கிறார். மனைவியும் மக்களும் பாடி ஆடுகின்றனர். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை